அப்புறம் அவரை வந்து நாங்கள் எப்படி கொண்டாட முடியும் சொல்லுங்கள்? எதுவாக இருந்தாலும் இதை 2வது வாட்டி அவர் வந்து 3வது வாட்டி வெற்றி வேட்பாளராக அவர் மட்டும்தான் வர முடியும், அவரால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அதனால் இது வந்து திமுக கோட்டை, இதில் யாராலையும் வந்து உள்ளே நுழையவே முடியாது. அவரெல்லாம் வேஸ்ட்டு. எங்கள் அண்ணன் ஆர்டி அண்ணன் மட்டும்தான். அவரை தவிர்த்து இந்த ஏரியாவில் வேறு யாராலையும் எதுவுமே பண்ணவே முடியாது சார். அவர் எப்படின்னா, அதாவது வந்து அவர் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கார் சார். சார் அவர் வந்து கேரவன் வேட்பாளர் சார். அவர் கேரவன் வேட்பாளர் வந்து நீங்க வந்து பண்ண முடியாது. அவரு பக்கத்துல இருக்கிற பேர் இவர் பேருனாரு கூட தெரியாது சார் அவருக்கு. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கார். அவர் வந்து ஆதிக்கத்திலே இருக்காரு, புரியுதுங்களா? சாமானியம் வந்து அவரை அணுக முடியாது. அவரை வந்து சாமானியம் வந்து நீங்க போய் தொட்டு கூட பார்க்க முடியாது, நீங்க பேச கூட பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அவரையும் நம்ம தளபதியார் பாத்தீங்கன்னா பப்ளிக்கோட போறாரு சார். அவரை போக சொல்லுங்க பார்க்கலாம். ரோட்ல இருந்து இறங்கி 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 கை கொடுக்குறாரு. ஆனா இவர் அது மாதிரி பண்ண மாட்டாரா? அதாவது அவர் ஆதிக்க உச்சத்திலே இருக்காரு. அவரை வந்து யாருமே அணுக முடியாது. அவர் ஓட்டு சப்போஸ் அவர் ஓட்டு போட்டா கூட அவரை பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. மக்கள் தெரிஞ்சு அதுதான் விஷயமே. அவர் வந்து ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்தா அவரை மக்கள் பார்க்க முடியாது. ஓட்டு போட்டு அவர் விஜயை தேர்ந்தெடுத்தா அவரை போய் சுத்தமா பார்க்க முடியாது போயிட்டு. இதே எங்க அண்ணன் ஆர்டி சேகரை பார்த்தா எந்த நேரத்துலயும் எப்போ வேணாலும் போய் பார்க்கலாம் போயிட்டு. அதுதான் யூனிட் ஸ்பெஷல். இது ஆட்ரிக். இது அண்ணனை பொறுத்த வரைக்கும், பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே உதயசூரியன் தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இவர் வந்து பூச்சாட்டி காட்டுறது, இது பண்றது, அதெல்லாம் விஜய் ஒன்றும் பண்ண முடியாது. முதல்ல விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. முதல்ல விஜய் வந்து பெரம்பூருக்கு என்ன சொல்றாரு சொல்லியே என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி இது வரைக்கும் இன்னும் பேசலையே. அதை முதல்ல பேசணும்ல. இறங்கி மக்கள்கிட்ட நான் இதை பண்ண போறேன், உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன், இது பண்ண போறேன், அது பண்றேன், இது வரைக்கும் அதை பத்தியே பேசலையே. என்ன பேசுறாரு விஜய்? இது அது சார் அவரோட சொத்தை காப்பதே சார் வராரு ஃபர்ஸ்ட். முதல்ல இது முழுக்க பிஜேபி இது. அது ஆமா, புரியுதுங்களா? முழுக்க இந்த பிஜேபியோட செட்டிங் இது. அதனால அது அவருக்கோசரம் வரல. இது வரைக்கும் மக்களுக்கு ஒண்ணும் பண்ணல. இவ்வளவு கோடி சம்பாதிக்கிறாரு இது வரைக்கும். செல்ஃபில இது வரைக்கும் இருக்காரு. இது வரைக்கும் ஒரு ரூபாய் மக்களுக்கோசம் எதுவும் பண்ணல. இனிமேல் வந்த மக்களுக்கு பண்ண போறாரு. எப்படி சார் அது? ஆமா, இதோ நடந்த கரூர் சம்பவம் தானே. ஆமா, 42 பேர் இறந்தாங்க. அங்கே இருந்து ஒரு பதில் சொல்ல முடியும். அட்லீஸ்ட் சென்னை ஏர்போர்ட் வந்தீங்களா, அங்கிருந்து ஒரு மீடியாவுக்கு பதில் சொல்லிருக்கலாம்ல. அதுவே உங்களால சொல்ல முடியல. ஸ்ட்ரைட்டா பணவீர் போயிடுறீங்க. அதெல்லாம் தைரியமா முதல்ல பேசணும் சார். எங்க தலைவர் தளபதி மாரிலாம் இறங்கி போர்த்தெல்லாம் இது பண்ண முடியாது. அப்பயே எங்க செந்தில் பாலாஜி அண்ணன் அமிச்சு அப்பயே பார்த்தாரு. உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தாரு. ஹாஸ்பிட்டல் ஆள் அமிச்சாரு. இங்கிருந்து நைட்டே கிளம்பி போனாரு. அதான் சார் எங்க தலைவர் தளபதி. அவர் தான் நிரந்தர சிஎம். அவர் தான் சார். அது மீடியாவா இருக்கிற நீங்க தாங்க கேட்கணும். மீடியாவா இருக்கிற நீங்க தான் கேட்கணும். அவரை விடாம துரத்தி நாங்க மீடியாவுக்கு நீங்க பேட்டி கொடுங்க, நீங்க எங்களுக்கு பதில் சொல்லுங்க, என்ன வளர்ச்சி திட்டம் கொடுக்க போறீங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லணும். ஒண்ணு தாங்க தலைவரோட பெரிய வாக்கியங்க அது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதையில வந்து யாரையும் பின்தங்க விட மாட்டோம் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மை. 2021 திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து SDATன்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த உலகத்திலையும் எந்த கண்ட்ரிலையும் கிடையாது, எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. தமிழ்நாடு வெல்லும், போராடும், வெல்லும். எங்க அண்ணன் வந்து எல்லாமே நல்லது தான் பண்ணியிருக்காரு இது வரையும். தொகுதி நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் 3வது முறையாக மீண்டும் ஆர்டி. எங்களுக்கு எப்பவுமே வந்து எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு கூட எப்பவுமே உறுதுணையாக இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், உடையாந்து எங்கள் குறைய இது வரைக்கும் வந்து எந்த விஷயம் எந்த நைட்டு எப்போ வந்தாலும் நாங்கள் கூப்பிட்டோடனே ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறது எங்கள் அண்ணன் மட்டும்தான். விஜய்லாம் வந்து வேஸ்ட்டு. அவர்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே பண்ணதில்லை. இந்த தொகுதிக்கு என்ன பண்ண போகிறன்றதை இது வரைக்கும் அவர் சொன்னதே இல்லை. அப்புறம் அவரை வந்து நாங்கள் எப்படி கொண்டாட முடியும் சொல்லுங்கள்? எதுவாக இருந்தாலும் இதை 2வது வாட்டி அவர் வந்து 3வது வாட்டி வெற்றி வேட்பாளராக அவர் மட்டும்தான் வர முடியும், அவரால் மட்டும்தான் சாதிக்க முடியும். அதனால் இது வந்து திமுக கோட்டை, இதில் யாராலையும் வந்து உள்ளே நுழையவே முடியாது. அவரெல்லாம் வேஸ்ட்டு. எங்கள் அண்ணன் ஆர்டி அண்ணன் மட்டும்தான். அவரை தவிர்த்து இந்த ஏரியாவில் வேறு யாராலையும் எதுவுமே பண்ணவே முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சியில் வந்து நிறைய விஷயம் வந்து எல்லாமே பெண்களுக்கு தேவையான விஷயம் நிறைய விஷயம் நல்லது தான் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து நம்ம கை கூட்டு சொல்கிற அளவில் எதுவுமே இல்லை. எண்ணற்ற நிறைய பயன்கள் வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து 1, 2 தான் சொல்லலாம்.
இப்போ ஒரு சாதாரண ஒரு காலை உணவு திட்டத்துல இருந்து ஆரம்பிச்சாலே முதியோர் வீடு தேடி ரேஷன் அரிசிலாம் இப்போ இந்த காலத்துல யார் எடுத்துன்னு வந்து தராங்க? சாத்தியமாவது ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறாரு. அதுக்காகவே வந்து நம்ம அந்த முதியோர்களை ஒன்று நினைக்க சொல்லியே நமக்கு எப்படியோ இருக்குது. எல்லாரும் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போறவங்க தான். பஸ்ஸுக்கு சில்லறை இல்லாமலும் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்களா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடியல் பயணம்னு ஒன்று ஆரம்பிச்சு எங்கே ஏறுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, எவ்வளோ சுதந்திரமாக சுற்றினுக்குறாங்க இன்னைக்கு. அப்புறமா வந்து இப்போ வீட்டில் வந்து ஒரு ரேஷன் பொருள் நம்ம வாங்கலையே, வயசானவங்க இருக்கிறாங்களே பயம் இல்லாமல் நம்ம போகிறோம். வீடு தேடி 1ஆம் தேதி ஆனால் கரெக்டாக வந்து ரேஷன் பொருளை தான் கொடுத்துட்டு போகிறாங்க முதியோர்களுக்கு. அதை எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. ஐயா தான் மறுபடியும் வரணும். அவர் வந்தாருன்னா தான் இந்த ஆட்சி வந்து இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் பெண்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள், எண்ணற்ற பயன்கள் வந்து நம்ம அடையலாம். அதனால மீண்டும் வந்து ஸ்டாலின் ஆட்சி தான் நம்மளுக்கு வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே வேணா ரெடின்னு சொல்லுங்க. விஜய் வந்து தீய சக்தி சொல்றாரு. அந்த தீய சக்தி வந்து தீய அணைப்பை வந்தோட அணைக்க முடியாது. இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து அஜித் ரசிகர் வந்து நான் அஜித் ரசிகர் தான். ஆனா வந்து அஜித் ரசிகர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறான் அது போய். நானும் வந்து ஒரு தீவிரமான அஜித் ரசிகர். அவங்களோட விருப்பம் எங்க வேணா ஓட்டு போடுறாங்க. ஆனா விஜய் வந்து அஜித் ரசிகர்னு சொல்லிட்டு விஜய்க்கு தான் போடுறாங்கன்றாங்க. ஆனா அதெல்லாம் போய் அது வந்து எப்படி சொல்றது, சில ஒரு இந்த இடத்துல வந்து ஜெயிக்கணும்னு ஒரு பெரம்பூர் தொகுதி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு, புரியுதுங்களா? யாருமே செய்ய முடியாததை தளபதி அவர்கள் செய்திருக்கிறாரு. அதனால வந்து சின்னவரும் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லபடியா பண்ணியிருக்காரு. யாருமே பண்ணாதது வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்து எந்த மாநிலத்திலும் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எஜுகேஷன்ல நம்பர் 1 இருக்கணும். அப்புறம் வந்து பிஸ்னஸ்ல வந்து நம்பர் 1 இருக்கணும். மற்ற கம்பெனிகள் வந்து நம்பர் 1 கம்பெனி தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதனால வந்து மற்ற கவர்மெண்ட் வந்து எங்களுடைய கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்து அதனுடைய முன்னோடியாக எடுத்துன்னு வந்து எங்களுடைய நாங்கள் அறிவிக்கிற நலத்திட்ட உதவிகள், தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிக்கிற நலத்திட்ட உதவிகளை அவங்க எங்களை பின்பற்றி அவங்களும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து தளபதி வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் வந்தாருன்னா கூட இதை விட நல்லா பெட்டரா தான் பண்ணுவாரு. அதனால மக்களுக்கு வந்து நல்லதை சேர்த்துக்காக தான் வராத கண்டி மற்றவங்களாம் வந்தோம். நான் வந்து உச்சத்துல இருந்து வரேன், வந்த உடனே நான் வந்து 20 கோடி விட்டுட்டு வரேன், வந்துட்டு வந்து நான் வந்து சேவை செய்ய வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா வந்து அவர் சேவை செய்யறதுக்காக வரல. சேவை செய்யறதுக்கு வருதுன்னா ஒரு இருக்கும்போதே பஸ்லயே வந்து சேவை செய்யறதுக்கு வந்திருக்கணும். பஸ் மக்களோட மக்களா மிங்கிளா இருக்கணும். மிங்கிளாகி இப்போ வந்திருந்தாருன்னா நீங்க சொல்ற மாதிரி சேவை செய்யறதுக்கு வந்திருக்கான்னு சொல்லலாம். ஆனா அவர் வந்து பதவிக்காக தான் இப்போ வராரு. இதை வச்சு அவருடைய கருப்பு பணத்தை காப்பாத்திட்டுக்காக அவர் வந்து இப்போ வந்துட்டு இருக்காரு. அதனால வந்து நீங்க மற்ற எந்த ஒரு நடிகராகட்டும் ஒரு வந்தாங்கன்னா வந்து அவங்கள பார்க்கறதுக்கு வந்து ஆட்கள் வந்து வரதான் செய்வாங்க. அதனால வந்து இவங்க வந்துட்டாங்க, அதனால வந்து திமுக வந்து கம்மியா இருக்கு, அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. திமுகவுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையும் மக்களுடைய நல கூட்டணி, மக்களுடைய வளர்ச்சி தான் திமுகவுடைய வளர்ச்சி. நாங்க வந்து மக்களுக்காக செய்யறது தான் திமுக வந்து வளர்ச்சி ஆகுது. அதனால வந்து சின்னவரும் சரி, எங்க தளபதியாரும் சரி, தொன்று காலமா எங்க கலைஞர் டாக்டர் ஐயா அவர்களும் சரி, அவங்க முதற்கொண்டு நாங்க வந்து மக்கள் பணியை தான் செய்துட்டு இருக்க வேண்டி எங்களுடைய சுயநலத்துக்காக நாங்க எதுவுமே பண்ணல. மக்களுடைய பணியே எங்களுடைய பணி. நன்றி. வந்து மதசார்பு கட்சி, அதாவது வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வந்து எப்படி வராங்கன்னா, அதாவது வந்து யாராவது ஆள் பிடிக்கிறாங்க, ஆள் பிடிச்சி இப்போ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் வந்து மதசார்பற்ற அணின்னு சொன்னார்னா அவர் மூலியமா ஊடுருவாங்க. அவங்க வந்து டைரக்டா வர முடியாது, ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப அது மாதிரி வரவர் தான் நம்ம வந்து விஜய் அவர்கள். அவருடைய மூலியமாக, அதாவது இப்போ ஒரு உச்சத்துல இருக்காருன்னு அவரே சொல்றாரு. அந்த உச்சத்துல இருக்கிற நடிகர் இப்போ வந்து வராருன்னா அவர் எதுக்கு வராரு? அவரை காப்பாத்திக்கணும், அவர் மேல இருக்கிற கேஸை காப்பாத்திக்கணும், அதுக்காக வராரு. இப்ப இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரையிலும் அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் 3 முறை, இது 3வது முறையா நிக்கிறாரு, 2 முறை வெற்றி பெற்றாரு. இப்ப ஆட்சிக்கே வெற்றி பெறுவாரு. ஆனா எங்க அண்ணனை வந்து நீங்க எப்போனாலும் போய் பார்க்கலாம். நீங்க ஒண்ணு இல்லை, நைட்டு 10 மணிக்கு போன் பண்ணீங்கன்னாலும் அவர் வந்து போன் எடுத்து அட்டன் பண்ணாரு. என்ன பிரச்சனை, ஒரு ரோடு பிரச்சனை, ஒரு மெட்ரோ வாட்டர் பிரச்சனை, ஒரு லைட்டு பிரச்சனை, லைட்டு ஈபி கரண்ட் ஆஃப் ஆனா கூட அவருக்கு போன் பண்ணி சொல்றாங்க. ஆனா நீங்க விஜய்க்கு போட்டு போட்டீங்கன்னா நீங்க பனையூர் கூட போனா கூட பார்க்க முடியாது, அந்த கேட்டு வெளியே தான் இருக்க முடியும், நீங்க அவரை போய் தட்டி கூட பார்க்க முடியாது. அதனால எங்களுடைய மண்ணின் மைந்தன் ஆர்டிஎஸ் அண்ணன் ஆர்டி சேகர் அவருக்கு மக்கள் வந்து, பெரம்பூர் மக்கள் வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. எங்க அண்ணனும் அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. ஆனா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் வந்து 1.5 லட்சம் வாக்குக்கு முன்னால வெற்றி பெற்றாரு. அதை விட அதிகமான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் ஆர்டி சேகர் அவர்கள் வெற்றி பெறுவாரு. அதனை இங்க பாக்குற பப்ளிக்கை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்.
சார் அவர் எப்படின்னா அதாவது வந்து அவர் ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கார் சார். சார் அவர் வந்து கேரவன் வேட்பாளர் சார். அவர் கேரவன் வேட்பாளர் வந்து நீங்க வந்து பண்ண முடியாது. அவரு பக்கத்துல இருக்கிற பேர் இவர் பேருனா கூட தெரியாது சார் அவருக்கு. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கார். அவர் வந்து ஆதிக்கத்திலே இருக்காரு. புரியுதுங்களா? சாமானியம் வந்து அவரை அணுக முடியாது. அவரை வந்து சாமானியம் வந்து நீங்க போய் தொட்டு கூட பார்க்க முடியாது, நீங்க பேச கூட பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அவரையும் நம்ம தளபதியாரையும் தளபதியார் பாத்தீங்கன்னா பப்ளிக்கோட போறாரு சார். அவரை போக சொல்லுங்க பார்க்கலாம். ரோட்ல இருந்து இறங்கி 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 கை கொடுக்குறாரு. ஆனா இவர் அது மாதிரி பண்ண மாட்டாரா? அதாவது அவர் ஆதிக்க உச்சத்திலே இருக்காரு. அவரை வந்து யாருமே அணுக முடியாது. அவர் ஓட்டு சப்போஸ் அவர் ஓட்டு போட்டா கூட அவரை பார்க்க முடியாது. அதுதான் உண்மை. மக்கள் தெரிஞ்சு அதுதான் விஷயமே. அவர் வந்து ஓட்டு போட்டு அவர் தேர்ந்தெடுத்து